ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஆண்ட்ராய்ட் பாக்ஸை பற்றி லைனாக பார்த்துட்டு இருக்கோம். ஒரு 8 ஆண்ட்ராய்ட் பாக்ஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் வந்து 8 ஆண்ட்ராய்ட் பாக்ஸும் அதோடைய ப்ரைஸ் என்ன, அதோடைய கான்ஃபிகரேஷன் என்னன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பட் வந்து அந்த 8 ஆண்ட்ராய்ட் பாக்ஸுக்கும் தனித்தனியாக வீடியோ கேட்குறீங்க இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண்ட்ராய்ட் பாக்ஸுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி Z1 Maxன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸுக்கும் தனியாக ஒரு வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அதில் வந்து நம்ம ஃபுல் டீட்டெயில்டாக சொல்லியிருப்போம். அதே மாதிரி 8 பாக்ஸ்க்கும் தனித்தனியாக வீடியோ வரும். அதே மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, பிரதர் உங்க சஜஷன் எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? 8 பிராண்டுமே பார்த்தீங்கன்னா நான் ஒன்று செலக்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிராண்ட் வந்து ஒரு 3 பிராண்ட் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆன் அப்படி சொல்லிட்டு ஒரு பிராண்டு, அதுக்கப்புறம் Z1 Max, அதுக்கப்புறம் இருக்கிறதுலே ரொம்ப டாப் நாச் வந்து YM அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்கு. ஏன் இந்த YM மட்டும் ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ முடியறதுக்குள்ளே உங்களுக்கு தெரியும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து YM அப்படிங்கிற ஆண்ட்ராய்ட் பாக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது 4K ஆண்ட்ராய்ட் பாக்ஸ். அதை பற்றி A to Z ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு மணி நேரமாவது இருக்கும். ஸோ உங்களால் முடிஞ்சால் இந்த 1 மணி நேரம் வீடியோவை பாருங்கள். அதாவது இந்த வீடியோவில் வந்து இதோடைய ப்ரைஸு, கான்ஃபிகரேஷனு, இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இதோடைய அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இதை டிவியில் கனெக்ட் பண்ணி என்னென்ன ஆப் ஒர்க் ஆகுது. ஏன்னா சில ஆண்ட்ராய்ட் பாக்ஸில் வந்து ஒரு சில ஆப்ல ஒர்க் ஆகிறதே கிடையாது. ஸோ அதனால ஒவ்வொரு ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். நெட்ஃப்ளிக்ஸில் இருந்து உங்களுக்கு என்னென்ன ஆப் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அது எல்லா ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ணி அதை ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி நான் ப்ளே பண்ணி காட்ட போகிறேன். அதே மாதிரி சில பேர் வந்து லோக்கல் டிவி சேனல் கேட்குறீங்க இல்லையா? அதுக்கும் சில IPTV சேனல்ஸ் பார்க்குற மாதிரி சில ஆப்ஸ் இருக்குது. அதையும் நான் இன்ஸ்டால் பண்ணி காட்ட போகிறேன். அதே மாதிரி Jio TV Plus இன்ஸ்டால் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த வீடியோவில் வந்து ஆன்சராக இருக்கும். அதுக்கப்புறம் சில கஸ்டமர்ஸ் வந்து பிரதர் என்னுடைய ஃபோனை வந்து மிரரிங் பண்ணணும், என்னுடைய ஃபோனில் என்ன இருக்கோ அது அப்படியே அதில் ரிஃப்ளெக்ட் ஆகணும். நீங்கள் ஃபோனில் என்னென்ன நீங்கள் அக்சஸ் பண்றீங்களோ அது டைரக்டா டிவில வரணும். அதே மாதிரி கேஸ்டிங் பண்ணிக்கணும். என்கிட்ட ஒரு பெரிய ஃபைல் இருக்குன்னா அதை கிளிக் பண்ணா நான் டிவில பார்த்துக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? ஸோ அதையும் நம்ம பார்க்க போகிறோம். கேஸ்டிங் எப்படி பண்ணுறது, இந்த பாக்ஸில் மிரரிங் எப்படி பண்ணுறது, எல்லா ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ணி ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த 8 பாக்ஸுக்கும் தனித்தனியாக வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சரிங்களா? ஆல்ரெடி ஒரு 2 வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ இது 3வது வீடியோ. இன்னும் ஒரு சில வீடியோஸ்லாம் வரும். அதே மாதிரி YM பாக்ஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நான் கீழே நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். அப்படி இல்லைனா கால் பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா நீங்கள் டைரெக்டாக கடையில் வந்து வாங்கணும் அப்படின்னா முகப்பேர் ஈஸ்ட்டில் கடை இருக்குது. அதோடைய லொக்கேஷன் நான் பின் பண்ணுறேன். நீங்கள் டைரெக்டாக கூட வந்து வாங்கிக்க முடியும். அப்படி இல்லைனா நம்மளுடைய வெப்சைட் லிங்க் நான் கொடுக்குறேன். வெப்சைட்லையும் நீங்கள் வாங்கிக்க முடியும். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு பெரிய மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி இன்ஸ்டால யாராவது ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கிறங்க. சில அப்டேட்லாம் வந்து உடனே அதுதான் நம்மளால் போட முடியும். ஸோ வீடியோக்குள்ள போவோம். ஸோ இந்த பிராண்டோடைய பேர் வந்து YM. கூகுள் டிவி சப்போர்ட் பண்ணும். பிளே ஸ்டோர் வந்து அவைலபிளாக இருக்கு. தேவையான ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஆண்ட்ராய்டு வந்து 12 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், சில பாக்ஸில் வந்து 15 வரைக்கும் வந்துருச்சு, இது 12 தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இதோடைய ஃபிக்ஸ் எல்லாமே ஒரிஜினல் ஃபிக்ஸுங்க. சரிங்களா? ஒரு சில ஆண்ட்ராய்டு பாக்ஸில் நான் மார்க்கெட்டில் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நிறைய பாக்ஸ் வாங்கி நான் செக் பண்ணும்போது 8GB ரேம் போட்டிருக்கு. அதே மாதிரி ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 15 போட்டிருக்கு. பட் உண்மையான வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 10 ரன் ஆகிட்டு இருக்கு. அவங்க போய் மாடிஃபை பண்ணி இந்த மாதிரி ஃபேக்கான வெர்ஷனை வச்சு சேல் பண்றாங்க இல்லையா? இதுல அந்த இது எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரிஜினலா என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம சொல்றோம். ஸோ ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து 12 ரன் ஆகிட்டு இருக்கு. எந்த ஒரு லேகும் இல்லாம ஒர்க் ஆகும். நான் உங்களுக்கு ரிவ்யூல காட்டுறேன். அதே மாதிரி வீடியோடைய குவாலிட்டி பார்த்தீங்கன்னா Full HD 4K வரைக்கும் சப்போர்ட் ஆகும். 4K தாராளமாக உங்களால் பார்க்க முடியும். ரேம் பார்த்தீங்கன்னா 2GB ரேமு. ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 16GB. என்னங்க பிரதர் 2GB தானே ரேமு, 16GB தானே ஸ்டோரேஜ், இது வந்து எப்படி லேக் ஆகும், எப்படி ஒர்க் ஆகும், நிறைய ஆப் இன்ஸ்டால் பண்ணால் லேக் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், அமேசான் ஃபயர் ஸ்டிக்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? அதோட ரேட் வந்து இப்போ நீங்கள் 4K ப்ளஸ்ன்னு ஒன்று வருது, அது வாங்கினீங்கன்னா 6000 பக்கம் ரேட்டு போயிடும். அதில் பார்த்தீங்கன்னா 2GB தான் ரேமு. அதே மாதிரி அமேசானில் வந்து HDன்னு ஒரு இது இருக்கு, அது வாங்கினீங்கனாலும் 2GB தான் ரேமு. ஸோ இங்கே வந்து ரேம் வந்து மேட்ரு கிடையாதுங்க. இப்போ நீங்கள் அமேசான் அந்த ஃபயர் ஸ்டிக் உடைய வெப்சைட்ல செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 2GBலயே அந்த ரேம் இருக்கு இல்லைங்களா? இதுலயே வந்து இன்ஸ்டால் பண்ணி தாராளமா லேக் இல்லாம யூஸ் பண்ணலாம்னு போட்டிருக்காங்க. ஆனா அது ஒரிஜினல் 2GB வெர்ஷனா இருக்கணும். ஸோ இது வந்து ஒரிஜினல் 2GB ரேம், ஒரிஜினல் 16GB ஸ்டோரேஜ். இதோட சிப்செட் பார்த்தீங்க அப்படின்னா குவாட் கோர் ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப பெஸ்டான ப்ராசஸ். இதுல வந்து 4K வந்து தாராளமா ப்ளே ஆகும். லேக் எந்த ஒரு இஷ்யூ கண்டிப்பா இருக்காது. ஸோ ஓவராலா இதோட பிரைஸ் வந்து 4850 ரூபாய். என்னங்க பிரதர் இது அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 4850 ரூபாய்க்கு கண்டிப்பா இது ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான். இந்த
4850 நீங்க பே பண்றது ஒரு வருஷம் கம்பெனி வாரண்டியோட நம்ம கொடுப்போம். இந்த ஒரு வருஷத்துல எந்த ஒரு இஷ்யூ இருந்தாலும் நீங்க டைரக்டா நமக்கு அனுப்பிச்சு வைக்கலாம். உடனே நாங்க சரி பண்ணி திரும்ப உங்களுக்கு அந்த பொருளை செக் பண்ணி அனுப்பிச்சிடுவோம். அப்படி அதை சரி பண்ண முடியலன்னா புதுசா ஒரு பீஸ் நாங்க வந்து மாத்தி கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாம இது குவாலிட்டி ரொம்ப 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 பக்காவா இருக்கும். இந்த ஒரு வருஷம் வாரண்டிங்கிறது நீங்க எங்கேயும் அலைய தேவையில்லை. கம்பெனிக்கு போங்க அப்படிலாம் நாங்க சொல்ல மாட்டோம். நீங்க டைரக்டா எங்களுக்கே நீங்க அனுப்பிச்சு வைக்கலாம். உடனே அதை பீஸை சரி பண்ணி உங்களுக்கு திரும்ப சென்ட் பண்ணிடுவோம். அப்படி முடியலன்னா வேற ஒரு ஃப்ரெஷ் பீஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஒரு வருஷம் வாரண்டி இருக்கு. அதே மாதிரி இந்தியா ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி இருக்கு. நீங்க எந்த ஏரியால இருந்து வேணாலும் ஆர்டர் பண்ணலாம். தமிழ்நாட்டுக்குள்ள ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா ஒரே நாள்ல, இப்போ இன்னைக்கு ஆர்டர் பண்ணீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு டெலிவரி ஆயிடும். சில பேர் வந்து கேரளா, கர்நாடகா, மும்பைல இருந்துலாம் ஆர்டர் பண்றீங்களே, அவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் வந்து டெலிவரி ஆயிடும். அதே மாதிரி இதுல வந்து ஃப்ரீ சேனல்ஸ் பாத்துக்க முடியுமா, லோக்கல் டிவி சேனல்ஸ் பாத்துக்க முடியுமா, சேட்டலைட் டிவி சேனல்ஸ் பாத்துக்க முடியுமா, ஜியோ டிவி சேனல்ஸ் பாத்துக்க முடியுமான்னு கேக்குறீங்க இல்லையா? லோக்கல் டிவி சேனல்ஸ் வந்து ஒரு 500க்கும் மேற்பட்ட சேனல்ஸ் பாத்துக்க முடியும். ஐபி டிவி சேனல்ஸ் பாத்துக்க முடியும். அதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ரெண்டாவது சேட்டலைட் டிவி சேனல்ஸ் பாக்குற மாதிரியும் இதுல ஆப்ஷன்ஸ் இருக்கு. மூணாவது வந்து ஜியோ டிவி இதுல இன்ஸ்டாலும் பண்ண முடியும். இதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொரியர் ஒன்ஸ் எங்ககிட்ட நீங்க வாங்குறீங்க அப்படின்னா கொரியர் உங்க வீட்டுக்கு ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க எங்களுக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி செட்டப் பண்றது நாங்க கைட் பண்ணுவோம். அப்படி இல்ல எனக்கு இன்ஸ்டால் பண்ண தெரியாது அப்படின்னா நீங்க முன்கூட்டியே உங்களுக்கு கொரியர் நாங்க அனுப்புறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா நாங்களே செட்டப் பண்ணி அனுப்பிச்சு வைப்போம். அதே மாதிரி இன்னொரு சில கஸ்டமர்ஸ் வந்து வெளியே ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் வாங்கிட்டு பிரதர் நான் பே பண்றேன், உங்களுக்கு எனக்கு டிவி சேனல்ஸ் இன்ஸ்டால் பண்ணி கொடுங்க, ஃப்ரீயா லைஃப் டைமா நான் பார்க்கணும் அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா? சோ அந்த மாதிரி நாங்க பண்றது இல்லைங்க. நாங்க வந்து எங்ககிட்ட வாங்குற கஸ்டமருக்கு ஆடனா நாங்க இது பண்ணி தரோம். அதுவும் பாத்தீங்கன்னா இது எல்லாமே கைட்லைன்ஸ்க்கு உட்பட்டு லீகலா தான் பண்ணி தரோம். ஆல்ரெடி இருக்கு இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் இருக்கு. சோ அதை தான் நாங்க கஸ்டமருக்கு ரெக்கமெண்ட் பண்றோம். மத்தபடி நாங்க எதுவுமே வந்து தேர்ட் பார்ட்டியை வச்சு நாங்க எதுவும் பண்ணல. சோ அதனால எங்ககிட்ட வாங்குற கஸ்டமருக்கு எங்களுடைய சப்போர்ட் நாங்க பண்ணி தரோம். எங்ககிட்ட வாங்குற கஸ்டமருக்கு ஜியோ டிவி, லோக்கல் ஐபி டிவி சேனல்ஸ், சேட்டலைட் டிவி சேனல்ஸ், ஒரு சில சேனல்ஸ் ஃப்ரீயா பாத்துக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கு. சோ அதை வந்து நாங்க பண்ணி தரோம். சோ ஓவராலா இதோட பிரைஸ் வந்து 4850 ரூபாய். ஒரு வருஷம் வாரண்டியோட கொடுக்குறோம். அதுவும் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. ஐ மீன் உங்க வீட்டுக்கு வந்து கொரியர் வருது, நீங்க 6 மாசம் யூஸ் பண்றீங்க, ஒர்க் ஆகலன்னா எங்களுக்கு திரும்பி அனுப்பிச்சு வைக்கிறீங்க, நாங்க சர்வீஸ் பண்ண முடியலன்னா நாங்க வேற ஒரு பீஸா வந்து கொடுத்துருவோம். சர்வீஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாம இதுக்கு வந்து 7 நாள் ட்ரையல் வாரண்டி இருக்கு. இப்போ ட்ரையல் வாரண்டினா என்னன்னு பாத்தீங்கன்னா வந்ததுக்கு அப்புறம் நீங்க போடும்போது ஆன் ஆகல அப்படின்னா அப்பயும் நீங்க உடனே கொடுத்துட்டு நீங்க வேற ஒரு பீஸா மாத்திக்க முடியும். சோ ஓவராலா இதோட கான்ஃபிகரேஷன் எல்லாமே நான் டீடைலா ஸ்கிரீன்ல போட்டிருக்கேன், பாத்துக்கங்க. இப்போ இது வந்து அன்பாக்சிங் பண்ணி இதுல என்னென்ன கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல் டீடைல்டா பாத்துருவோம். அதுக்கப்புறம் இதை ஆன் பண்ணி டிவில கனெக்ட் பண்ணி அது ப்ராப்பரா எல்லா ஆப்பும் ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, இதுதான் அந்த ஒய்எம் உடைய பாக்ஸ். ஸோ இந்த பாக்ஸே வந்து ரொம்ப ப்ரீமியமா இருக்கும். அது இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் நம்ம ஆண்ட்ராய்ட் பாக்ஸ்னா இதை நம்ம சொல்லலாம். நம்ம கிட்ட இருக்கிறதுல சொல்றேன். இதோடைய பிராண்ட் வந்து ஒய்எம் பாக்ஸ் யூரி மேஜிக் 4K அல்ட்ரா ஹெச்டின்னு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இதுல வந்து நிறைய பேர் வந்து கேஸ்டிங் பண்ண முடியுமான்னு கேக்குறீங்க இல்லையா? கேஸ்டிங் பண்ண முடியும். அதெல்லாம் நான் ரிவ்யூல காட்டுறேன். பாக்ஸ்லேயே போட்டிருக்கோம் சப்போர்ட் மிராகாஸ்ட்னு போட்டிருக்கோம். அதே மாதிரி 4K சப்போர்ட் பண்ணோம். இதுல வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து கொடுத்திருப்பாங்க. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு ஆன் பண்ணியே நான் காட்டுறேன். இதுல வந்து பிளே ஸ்டோர் இருக்கிறதுனால 3000க்கும் மேற்பட்ட ஆப் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். மெயினா வந்து நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் என்னென்ன ஆப் ஒர்க் ஆகுமோ அது எல்லாமே நான் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணியே காமிச்சிடுறேன். இது எல்லாமே ஒரிஜினல் ஃபிக்ஸ். ஆண்ட்ராய்ட் 12ல வந்து ஒர்க் ஆகும். 2GB RAM, 16GB இன்டர்னல் மெமரி, வைஃபை வந்து டுவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் ஆகும். இதுல என்னென்ன கொடுப்பாங்கன்னு போட்டுட்டு இருக்காங்க. ஒன்னு வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் பாக்ஸ், அதுக்கான ரிமோட், அதுக்கான HDMI கேபிள், அடாப்டர் இவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இப்போ நம்ம ஆன் சொல்லிட்டு ஒரு பிராண்ட் வித்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடாப்டர் அதில் இருக்காது. ஸோ இதில் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். ஓகே, ஓப்பன் பண்ண உடனே அந்த ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வெளியே எடுத்து வச்சுருவோம். வேறு என்னென்ன பாக்ஸ்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஒரு அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க, வெளியே வச்சுருவோம். அதுக்கப்புறம் ரிமோட் ஒன்று இருக்குது, ஸோ அதையும் பார்த்துருவோம். அடுத்து HDMI கேபிள் ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதையும் நம்ம வெளியே எடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு புக்லெட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி இதை எப்படி ரிமோட்டை பேர் பண்ணுறது, எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இது நமக்கு தேவைப்படாது. ஏன்னா எல்லாமே மேனுவலாக நம்ம செட் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து அடாப்டர் பார்த்துருவோம். அடாப்டர் வந்து இந்தியன் ஃபிளக் தான். இது வந்து 5 வோல்ட் வந்து சப்போர்ட் பண்ணும். 5 வோல்ட் அப்படிங்கிறது பவர் ரொம்ப கம்மியாக தான் கன்சியூம் பண்ணும். இந்த அடாப்டர்லாம் உங்களுக்கு போயிடுச்சுன்னா கூட நம்மக்கிட்ட தனியாக வாங்கிக்க முடியும். 150க்குள்ளே அடாப்டர் வரும், நீங்கள் நம்மக்கிட்டே வாங்கிக்கலாம். இதை ஓப்பன் பண்ணி நம்ம ஃபிளக் பண்ணணும். ஸோ அதனால் ஓப்பன் பண்ணிடுவோம். சரிங்களா, இது தனியாக வச்சுருவோம். அடுத்து ஒரு HDMI கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. பழைய டிவிலாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இதையும் நம்ம டிவியில் கனெக்ட் பண்ணணும். ஸோ அதனால் கழட்டிடுவோம்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிமோட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா ரொம்ப சிம்பிளாக ரொம்ப குவாலிட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா AAA பேட்டரி வந்து 2 பேட்டரி போடணும். பேட்டரி வந்து இந்த பாக்ஸில் வந்து இன்பில்டாக வராது, நம்ம தனியாக தான் போடணும். இந்த மாதிரி பேட்டரி. ஸோ ஓவராலாக இந்த பிராண்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக சிலிக்காக இருக்குது. நான் ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் நிறைய சேல் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் வந்து இந்த பிராண்டு தான். எல்லாமே இது வந்து நல்லா இருக்குங்கிற ஒரு ஃபீட்பேக் மட்டும் தான் வந்திருக்கு. 1% கூட நெகட்டிவான ஃபீட்பேக் வரல. ஸோ அதனால இது வந்து குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இதில் ஓவரா பட்டன்ஸ்ல எதுவுமே கிடையாது. சவுண்ட் பட்டன் அப் பண்ணிக்கலாம், டவுன் பண்ணிக்கலாம். யூடியூபோடைய ஷார்ட்கட் கீ வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நெட்ஃபிளிக்ஸோடைய ஷார்ட்கட் கீ வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹோம் பேஜ், இது வந்து வெளியே வர்ற மாதிரி பட்டன், இது வந்து மவுஸ் பட்டன். ஒரு சில இடத்துல வந்து நேவிகேஷன் அங்க ஒர்க் ஆகலன்னா நம்ம மவுஸ் பட்டனை இதை கிளிக் பண்ணீங்கன்னா மவுஸ் அங்க வந்து எனேபிள் ஆயிடும், திரும்ப கிளிக் பண்ணீங்கன்னா டிசேபிள் ஆயிடும். ஸோ இது எப்படி ஒர்க் பண்றதுன்னு நான் ஆன் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி நேவிகேஷன் பட்டன், ஓகே பட்டன் இருக்கு, வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு அக்யூரேட்டா ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி ஆன் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரிமோட் வந்து ப்ளூடூத் ரிமோட். ஆக்சுவலி ஐஆர் பிளாஸ்டர் லைட்டும் கொடுத்துருப்பாங்க, ப்ளூடூத்லயே நீங்க பேர் பண்ணிக்க முடியும். ஸோ ஓவராலா ரொம்ப பிரீமியமா இருக்கும். இந்த ரிமோட் உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சு, ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா இந்த ரிமோட் நம்ம தனியா வாங்கிக்க முடியும். சோ அதோட ரேட் வந்து 200 இருந்து 250 குள்ள வரும். சோ இது தனியா வச்சிருவோம். அடுத்து பாக்ஸை பார்த்துருவோம். பாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிரீமியமா இருக்குங்க. ரொம்ப குவாலிட்டியாக பில்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல ஆன் பண்ணோம்னா நமக்கு டிஸ்பிளே ஒர்க் ஆகும். அதெல்லாம் நான் ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் என்னென்ன போர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா SD கார்டு போடுற மாதிரி ஒரு ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. SD கார்டு போட்டுக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா USB வந்து பென்ட்ரைவ் 2 போட்டுக்க முடியும். இப்போ SD கார்டு பென்ட்ரைவ்லாம் என்ன கெப்பாசிட்டி மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 256 GB தான் பென்ட்ரைவும் SD கார்டும் போட முடியும். எதுலையாவது 256 GB மேக்ஸிமம் அவ்வளோதான் இதில் சப்போர்ட் பண்ணும். அதுக்கு மேலே சில பேர் வந்து 500 GB ஹார்ட் டிஸ்க் 1 TB ஹார்ட் டிஸ்க்லாம் இதுல போட முடியுமான்னு கேக்குறீங்க இல்லையா? கண்டிப்பா முடியாதுங்க. பாக்ஸ் ஹீட் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு பென் டிரைவ்லாம் வந்து ஒரு 128 GB போடுறது ரொம்ப பெஸ்ட். இன்னும் உங்களுக்கு படங்கள்லாம் பார்க்கணும்னா கேஸ்டிங் பண்ணிக்கலாம், மிரரிங் பண்ணிக்கலாம், அல்லது OTT எல்லாமே சப்போர்ட் ஆகும். இதுல நீங்க பாத்துக்க முடியும். ஸோ ஓவராலா முடிஞ்ச அளவுக்கு பென் டிரைவோடைய லோடு வந்து அதிகமா கொடுக்காதீங்க. கேஸ்டிங் மிரரிங் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா நீங்க OTTல மூவிஸ் பாருங்க. ஸோ என்னென்ன போர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா AV அவுட்புட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த AV அவுட்புட் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா சில பேர் வந்து CRT டைப் டிவி வச்சிருப்பாங்க இல்லையா, டேபிள்ல வைக்கிற மாதிரி பழைய மாடல் டைப் டிவி, அவங்களுக்கு இந்த AV அவுட்புட் வந்து செட் ஆகும். அதே மாதிரி கலைஞர் டிவி யாராவது பழைய மாடல் டிவி வச்சிருந்தீங்கனாலும் இது உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். சில பேர் வந்து LED டிவி வச்சிருந்தீங்கன்னா டைரக்டா HDMI கேபிள் போட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அவங்களே HDMI கேபிளும் கொடுத்துருக்காங்க. சில பேர் பழைய டிவி வச்சிருந்தீங்கன்னா இந்த கேபிள் தனியா வாங்கணும். இது கூட வராது. இந்த கேபிள் வந்து RCA கேபிள் டு 3.5mm ஜாக்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிங்கிள் கேபிள் இருக்கு இல்லையா, இந்த சிங்கிள் கேபிள் வந்து நம்ம இந்த ஆண்ட்ராய்ட் பாக்ஸ்ல வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு இந்த 3 கேபிள் இருக்கு இல்லைங்களா, ஒன்று வந்து எல்லோ, ஒயிட்டு அண்ட் ரெட், இந்த 3மே வந்து உங்க பழைய டிவியில் நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பழைய ஓல்டு மாடல் டிவியுமே வந்து ஸ்மார்ட் டிவியா கன்வெர்ட் ஆயிரும். அதுல நீங்க யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ், அமேசான், அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன உங்க டிவியே ஸ்மார்ட் டிவியா கன்வெர்ட் ஆயிரும். சரிங்களா? ஸோ இந்த பின் வந்து தனியாக தான் வாங்கணும். எங்ககிட்ட இந்த பாக்ஸ் வாங்கும் போதே நீங்க கேட்டீங்கன்னா இந்த பின்னையும் சேர்த்து நாங்கள் கொரியர் பண்ணிடுவோம். அதே மாதிரி அந்த AV கேபிள்லேயே வந்து சவுண்ட் அவுட்புட் நீங்க எடுக்க முடியும். ஆக்ஸ் கேபிள் போட்டு இதுல சவுண்ட் அவுட்புட்டும் நீங்க எடுத்துக்கலாம். எடுத்தீங்க அப்படின்னா 5.1 ஆம்பிளிஃபையர்லாம் இருந்துச்சுன்னா நீங்க டைரக்டா கனெக்ட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை இன்னும் துல்லியமா வேணும் அப்படின்னா ஆப்டிகல் அவுட்புட் எடுத்துக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்டிகல் கேபிள் வந்து இதுல இருக்காது, தனியா தான் நீங்க வாங்கணும். அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு 300 ரூபாய்க்குள்ள வரும். ஆப்டிகல் அவுட்புட் நல்ல குவாலிட்டியா வாங்கினா அந்த ஆப்டிகல் அவுட்புட் கேபிள் போட்டு நீங்க 5.1 அதுக்கப்புறம் ஆம்பிளிஃபையர், சப்வூஃபர் இதுக்கெல்லாமே நீங்க சவுண்ட் அவுட்புட் எடுத்துக்க முடியும். கிளாரிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி இப்போ இது வந்து 2Gலயும் ஒர்க் ஆகும், 5Gலயும் இன்டர்நெட்ல ஒர்க் ஆகும். சில பேர் வந்து இப்போ 5G அப்படிங்கிறது நீங்க ஒரே ரூமுக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா 5G ஒர்க் ஆகும், 4K வீடியோலாம் தாராளமா பார்க்க முடியும். இதுவே நீங்க பக்கத்து ரூம்ல அந்த ரவுட்டர் இருக்கு, நீங்க வேற ரூம்ல இருக்கீங்க, இந்த செட்டப் பாக்ஸ் வச்சிருக்கீங்கன்னா 2Gல கனெக்ட் ஆகும். அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஆயிக்கும், ஸ்விட்ச் ஆயிக்கும், நீங்க மாத்த தேவையில்ல, அதுவே 2Gல கனெக்ட் ஆயிடும். அப்படி 2Gல கனெக்ட் பண்ணும்போது இப்போ வேற ரூம்ல இருக்குது அந்த ரவுட்டர், இது ஒர்க் ஆகும்போது 4K எல்லாம் பஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு என்ன பண்ணலாம்னா ரவுட்டர்ல இருந்து RJ45 கேபிள், இன்டர்நெட் கேபிள் எடுத்துட்டு வந்துட்டு நீங்க டைரக்டா கேபிளை வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். எந்த ஒரு பஃபரும் லேகும் இல்லாம தாராளமா பார்த்துக்க முடியும். அதே மாதிரி HDMI கேபிள் போடுற மாதிரி ஒரு போர்ட் கொடுத்திருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் கேபிள் கொடுத்திருக்காங்க, சோ அதுல கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி 5 வோல்ட் கொண்ட ஒரு போர்ட் கொடுத்திருக்காங்க, அடாப்டரும் அவங்களே கொடுத்திருக்காங்க. சோ ஓவராலா போர்ட்ஸ் வந்து இவ்வளவுதான் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஏர் சர்க்குலேஷனுக்காக சில விண்டோஸ் வந்து கொடுத்திருக்காங்க. 4 கார்னர்லயும் புஷ் இருக்கு. சோ ஓவராலா இப்போ இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு டிவில ஆன் பண்ணி ப்ராப்பரா காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பவர் கேபிள் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வந்து HDMI கேபிள்.
அடுத்து நான் சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட இன்டர்நெட் கேபிள் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக இன்டர்நெட் கேபிள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக எல்லா போர்ட்ஸும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ டிவிலையும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் அது உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். இது இன்டர்நெட் கேபிள் வந்து உங்ககிட்ட ஜியோ டிவி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா ஜியோ இன்டர்நெட் இருந்தால் தான் உங்களால் ஜியோ டிவி பார்க்க முடியும். அது ஒன்று இருக்குது. அதனால் ஜியோ டிவி நான் இன்ஸ்டால் பண்ணும்போது மட்டும் இதை கழட்டிட்டு வைஃபைல நான் கனெக்ட் பண்ணி காட்டுறேன். அப்போ தான் ஆகும். என்கிட்ட ஜியோ இன்டர்நெட் இருக்குது, ஏர்டெலும் இருக்குது. இப்போ ஏர்டெல் தான் பிரைமரியாக நான் யூஸ் பண்ணுறேன். ஜியோ நான் யூஸ் பண்ணும்போது டிவி இன்ஸ்டால் பண்ணும்போது ஜியோடைய நெட்டில் கனெக்டாக இருந்தால் தான் ஜியோ டிவி ப்ளஸ் ஒர்க் ஆகும். ஸோ அதையும் நான் காமிச்சிடுறேன். இப்போ இதை ஆன் பண்ணி உங்களுக்கு ப்ராப்பராக காமிச்சிடுறேன். ஓகே, பார்த்தோம் இல்லைங்களா, ஃபுல் டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். அதாவது இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம், அதோடைய அன்பாக்சிங் பார்த்தோம், அதோடைய ரிவ்யூவும் பார்த்தோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இது நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நான் கீழே நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலும் ஆர்டர் புக் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இதுக்கு 1 வருஷம் வாரண்டி இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. அந்த வாரண்டி எப்படி கிளைம் பண்ணுறதுன்னா, இப்போ எங்ககிட்ட புக் பண்ண உடனே இதுக்கான பில்லு வந்து பிடிஎஃபாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்துடும். அதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபிசிக்கலாகவும் நார்மல் பில் இருக்கு இல்லையா, நம்ம ஷாப்பில் வாங்குற பில்லும் உங்களுக்கு அந்த பாக்ஸோடய வரும். அந்த பில்லையும் நீங்க வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களுக்கு 1 வருஷம் எந்த ஒரு இஷ்யூனாலும் நீங்க கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ ஓவரால் இதில் அப்படிதான் விஷயம். இந்த வீடியோ கொஞ்சமாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு பெரிய மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி இன்ஸ்டால யாராவது ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்ஸ்டால சில அப்டேட்லாம் உடனே போடுவோம். ஸோ ஓவராலாக இவ்வளோ தான் விஷயம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.